குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சூப்பராக படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா கண்ணா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு என்னென்ன எக்ஸசைஸு 2.9 தான். எக்ஸசைஸு 2.9ல் 23வது சம்மு பார்க்க போகிறோம். ஒன் வேர்டு தான். எக்ஸசைஸு 2.9ல் 23. இப்போ பாருங்கள், நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸில் 1 1 1 ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஒமேகா ஸ்கொயர்டு. அதுக்கடுத்தது தேர்ட் ரோ 1 ஒமேகா ஸ்கொயர்டு ஒமேகா பவர் 7 ஈக்குவல் டு 3Kன்னு கொடுத்துட்டாங்க. கேவை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டிட்டர்மினன்டோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஒமேகா பவர் 7 இருக்குதா? இப்போ இதில் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒமேகா க்யூபு 1 நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ ஒமேகா க்யூபு 2 டைம் எழுதிடலாமா? இன்ட்டு ஒமேகா, அதாவது ஒமேகா பவர் 7ல் ஒமேகா க்யூப், ஒமேகா பவர் 7 ஒமேகா க்யூபு இன்ட்டு ஒமேகான்னு போடலாம். 3 3 3 அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஒமேகா பவர் 7னா பாருங்கள், ஒமேகா க்யூபு இன்ட்டு ஒமேகா. இதெல்லாம் என்ன ஆயிரும்? 1 ஆகி போயிடும். 1 இன்ட்டு 1 மீதி ஒமேகா. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே இதுங்க பாருங்கள், R1 இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. அதாவது இந்த R1, இந்த R2, இந்த R3 மூணையும் கூட்டுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது 1 1 1 இங்கே 3 வந்துடுமா? இங்கே கூட்டும்போது இதை மூணையும் கூட்டும்போது பாருங்கள், -1 + 1 0 ஆயிரும். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு அடிபட்டு போயிடும். அப்போ 0. அதே மாதிரி இதை மூணையும் ஆட் பண்ணும்போது 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு 0. ஓகேவா? அப்போ 3 0 0. இதே மாதிரி இப்போ R2, இப்போ R2வையும் R3யும் கூட்டுங்க. 1 கூட்டுனீங்கன்னா 2 ஆயிருமா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர்டு கேன்சல் ஆகி -1 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எதையும் கூட்டுறீங்க? ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு -1. அது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நமக்கு 0 இல்லையா? அப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இது மட்டும் நமக்கு வேணும்னா +1 அந்தாண்ட போச்சுன்னா என்ன வரும்? -ஒமேகா. அப்போ தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? இப்போ வேல்யூ கண்டுபிடிங்க. 3 வழியாக போகிற இதை எடுத்துட்டா இந்த ரோ இந்த காலத்தை ஒமிட் பண்ணிட்டோம்னா வேல்யூ அப்படியே போடும்போது -ஒமேகா, இது குறிய மாற்றுவோம், ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ ஈக்குவல் டு 3K, 3 கேன்சல் ஆயிரும். அப்போ K ஈக்குவல் டு -ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ மைனஸ் ஒமேகாவுடைய வேல்யூ பாருங்கள், -1 ப்ளஸ் I√3 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டுக்கு -1 மைனஸ் I√3 டிவைடட் பை 2. இப்போ பாருங்கள், மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா இது +1, இது மைனஸ் I√3. இங்கே அப்படியே -1 மைனஸ் I√3 1 1 கேன்சல் ஆயிரும். அப்போ -I√3 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் -I√3 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் -I√3. புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? அதே எக்ஸசைஸு 2.9ல் 24th சம்மு 1 ப்ளஸ் √3i டிவைடட் பை 1 மைனஸ் √3i ஹோல் பவர் 10. இதுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம என்னென்ன போடணும்? மாடுலஸ், அப்புறம் ஆர்குமெண்ட்டு, போலார் ஃபார்ம். இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. வெறும் ஆர்குமெண்ட் போட்டு போலார் ஃபார்ம் போட்டால் போதும். ஏன்னா மாடுலஸ் பாருங்கள், மேலேயும் மாடுலஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்குள்ளே 1 + 3 4 வரும். ரூட் எடுத்தால் 2. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணால் 1, இதை ஸ்கொயர் பண்ணால் 3. அப்போ ரூட்டுக்குள்ளே 4, அப்போ அதுக்கும் 2 ஆயிரும், மேலே கேன்சல் ஆயிரும். அப்போ மாடுலஸ் நமக்கு தேவை இல்லை. அப்போ எதை மட்டும் போட்டால் போதும்? மாடுலஸ் வந்து மேலே போத் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர்குமெண்ட் போட்டால் போதும். இப்போ ஆர்குமெண்ட் அப்படிங்கும்போது இது ரெண்டும் டிவைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும், ஆங்கிளை மைனஸ் பண்ணணும்.
டிவைடில் இருந்தால் ஆங்கிளை மைனஸ் பண்ணணும். அப்போ சிஸ்ஸுக்குள்ளே இங்கே பாருங்கள், இதனுடைய ஆர்குமெண்ட் பாருங்கள், tan இன்வர்ஸாக பாருங்கள் y/a